எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர். ஜனங்கள் வந்து சொல்றாங்க, எப்ரோனில் உள்ளவங்க நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சம் போல. சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்ப்பதும் இஸ்ரவேலின் மேல் தலைமாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாக இருக்கும்போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதம். கவனிங்கள், அவன் எப்ரோனை கைப்பற்றின பொழுது தெரியும் இஸ்ரேலுடைய சரித்திரம். யூதா இஸ்ரேல் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. அங்கே 2 தேசமும் இங்கே 10 தேசங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. இப்ப எப்ரோனை அவன் கைப்பற்றின பொழுது யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதம் ராஜாவாக இருந்தான். ஆனால் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அந்த 33 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு அவன் எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரத்தை கைப்பற்றினான். அந்த தலைநகரத்தை அவன் கைப்பற்றின நாள் தொடங்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக மாறினான். அவன் சொல்ற 6வது வசனம், தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷருடைய கூட எருசலேமுக்கு போனான். அப்போ இந்த எருசலேமை பிடிக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்க, தலைநகரை பிடிக்க பிரயாசம் அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார். தாவீதை பார்த்து சொல்றாங்க, எருசலேமுக்கு நீ காலை வச்சா பெரிய போர் வீரன் வரமாட்டான், குருடன் சப்பானி கூட உன்னை அடிச்சு விரட்டிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிற்று. 8வது வசனம், எவன் சாளரத்தின் வழியாய் ஏறி எபூசியரை தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லியிருந்தான். அந்த கோட்டையிலே தாவீது வாசல், அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு எல்லோ ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். கவனிகள், அன்று தொடங்கினது அவனுடைய பெருக்கம். தாவீது நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவன் சொல்ல, இந்த 5வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனித்து பார்த்தால் 2 விஷயத்தை செய்கிறான். அந்த எந்த எருசலேமில நீ உள்ள கால் வச்சனா சப்பானியும் குருடனும் உன்னை எட்டி உதைப்பான், உன்னை உள்ள விட மாட்டாங்க. அந்த எபூசியர்கள் எல்லாம் அவனை பார்த்து கமெண்ட் பண்ணாங்களோ, அந்த நகரத்தை தாவீது தன்னுடைய கோட்டையாய் மாற்றி, தன்னுடைய வீடாய் மாற்றி, அதை வாசம் பண்ணி அதுக்கு பேர் வைக்கிறான். என்ன பேர் தெரியுமா? இது தாவீதின் நகரம் என்று பேர் வைத்து அதை சுற்றி மதில் இருக்கு. எருசலேமை கைப்பற்றி தாவீதின் நகரம் என்று பெயர் வைத்து தன்னுடைய கோட்டையை மாற்றுகிறான். அன்று அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. தலைநகரத்தை தான் ராஜாவாகி விருத்தி அடைய, தலைநகரை கைப்பற்ற வேண்டும். ஏன்னா தலைநகரை கைப்பற்றிட்டார், அவ்வளவுதான். தலைநகரத்தை கைப்பற்ற கூடாது என்றுதான் எபூசியர்கள் தாவீதை கடிந்து கொண்டார்கள். சப்பானிக்குள்ள உன்னை எட்டி உதைப்பாங்க, முடியவே முடியாது. என்ன வார்த்தை பாருங்க, நாட் ஆர்டினரி வேர்ட்ஸ்.
ஒரு எருசலேமை பிடிக்கிறான், அதை தன்னுடைய கோட்டையாக்குகிறான், அதை சுற்றி மதில் எழுப்புகிறான். அவ்வளவுதான். எதை முடியாதுன்னாங்களோ அதை மாற்றி அதுக்கு பேர் வைக்கிறான். இது இனி தாவீதின் நகரம். சுற்றி மதில் கட்டிட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு 33 ஆண்டுகள் அரசாங்கம் தேவையில்லை. ஒரு தலைநகரத்தை until he could capitalize Jerusalem, he could not become the king. Until he could capitalize Jerusalem. Jerusalem பிடிக்கிற வரைக்கும் அவன் இந்த கேபிட்டல் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு பிசாசு போராடுறான். உங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் சுக வாழ்க்கை, உங்களுடைய சுற்றுப்புறம் எல்லாம் ஒரு தலைநகரம். அந்த தலைநகரத்தை குறித்து தான் உங்களோடு பேசுகிறோம். அந்த தலைநகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் பிசாசு துடிக்கிறான். அவன் அந்த தலைநகரத்தை கைப்பற்றிவிட்டான் என்றால் அவ்வளவுதான். You lose your hold. Captive. You lose your capital. You become a captive. சொல்லுங்க, திருப்பி பார்த்தோம். You lose your capital. You will become a captive. தலைநகரத்தை நீ இழந்தாய் என்றால் அதுக்கப்புறம் அவ்வளவுதான். தலையெழுத்தே மாறிடும். நீ சிறைபிடிக்கப்படுவான், நீ அடிமையாக்கப்படுவான். தலைநகரத்தை குறித்து தான் ஒரு தொடர்பு. உங்களுடைய தலைநகரம் எது? உங்களுடைய தலைநகரம் எது? பாருங்களேன்,